ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய காலத்துலலாம் கோணியை தான் கால் துடைக்கிற மேட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கோணியை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான மேட் செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்க அப்பா டேய், நீ எல்லாம் பெரிய விஞ்ஞானியா இருக்க வேண்டியவளா? ஃபஸ்ட்டு நம்ம கோணியை ஒரு 12 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஊசியில் இப்போ நம்ம உள்ளன் நூலை கோத்துக்கலாம். நான் உள்ளன் நூலை 4ஆக மடித்து ஊசியில் கோத்து வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்ச கோணியில் ஸ்டார்டிங் இருக்குல்ல, இப்போ அங்கே நான் டிசைன் போட போகிறேன் உள்ளன் நூலை வச்சு. இப்போ நான் எப்படி டிசைன் போடுறேனோ அதே மாதிரி நீங்களும் டிசைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த உள்ளன் நூல் பிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம முடிச்சு போட்டுக்க போகிறோம். இதே மாதிரி 4 பக்கமும் போட்டுக்கணும். இப்போ நான் போட்டுட்டு பாருங்கள். இதே மாதிரி நான் போட்டிருக்கேன். நம்ம 4 பக்கமும் கட்டம் போட்டுட்டு இப்போ நடுவில் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு டப்பா மாதிரி இருக்குது. அங்கே நான் ஒரு எல்லோ கலர் உள்ளன் நூல் எடுத்து அதை ஊசியில் நான் 2ஆக மடித்து தான் கோத்துருக்கேன். அங்கே நடுவில் கிராஸ் மாதிரி நான் ஒரு டிசைன் போடுறேன். அதே மாதிரி நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற 3 சைடுமே நம்ம போட்டுக்கலாம். நடுவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, போன வீடியோவில் நம்ம ஒரு கிராஃப்ட் பார்த்தோம். அந்த கிராஃப்ட் வீடியோவில் உள்ளன் நூலில் எப்படி ஒரு பால் மாதிரி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதே மெத்தட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நம்ம உள்ளன் நூலில் டிசைன் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த கோணி துணிக்கு கீழே இந்த கோணி துணியை வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஏன்னா நம்ம மேட்டு தான் செய்ய போகிறோம். ஸோ மேட் செய்ய போகிறதுனால மேட் நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது 2த்தையும் சேர்த்து வச்சு தைக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் சைட்லலாம் பிளெயினாக இருக்குது. பிளெயினாக அப்படியே விடாமல் நம்ம ஒரு துணி மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கட் பண்ணி அந்த துணியை இந்த 2 கோணி துணியும் சேர்த்து அந்த துணியோட வச்சு தைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி பேக் சைடு ஃபுல்லாக நம்ம தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் நான் 3 சென்டிமீட்டருக்கு இடம் விட்டு அந்த துணியை கட் பண்ணுறேன். ஏன்னா இந்த துணியை நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் முக்கோண ஷேப்பில் நம்ம மடித்து வச்சு தைக்க போகிறோம். ஸோ அதனால் நான் 3 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மடித்தாச்சு அந்த துணியை முக்கோண ஷேப்புக்கு. அந்த துணியை நம்ம மடித்தாச்சு. மடிச்சுட்டு இப்போ ஊசி நூலை வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே தைச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
நம்ம வந்து நடுவில் பிங்க் கலர் உள்ள நூலை வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி தான் இந்த எல்லோ கலர் உள்ள நூலையும் வந்து நான் டிசைன் பண்ணுறேன். இப்போ இந்த எல்லோ கலர் நூலை வந்து டிசைன் பண்ணி எங்கே வைப்போம்னா, பிங்க் கலர் நூல் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சுற்றி ஒரு 4 சைடுமே வந்து இந்த எல்லோ கலரை வந்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி 3 சைட்ஸும் வச்சுட்டேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நான் வந்து இது 4th சைடு வந்து நான் வச்சு ஊசி நூலை வச்சு தைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் வந்து ஒரு கோணி துணியை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான அழகான மேட் செய்கிறதுன்னு பார்த்தோம். இது வந்து அவ்வளோ காசும் ஆகாது, பார்க்கவும் அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.